நாட்டின் பல பாகங்களில் இடியுடன் கூடிய மழை 5 மாவட்டங்களுக்கு வளிமண்டல திணைக்களம் அவசர எச்சரிக்கை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மைத்திரிபால சிறிசேனாக்கு விடுக்கப்பட்ட அழைப்பாணை ரத்து. 4 மணி நேர வாக்குமூலம் அளித்த பின்னர் நிதி மோசடி விசாரணை பிரிவிலிருந்து வெளியேறிய சிராந்தி ராயபக்ச சொன்னது இதுதானா? பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் சேவையில் இணைய வாய்ப்பு. பெட்ரோல் விநியோகத்தில் புதிய திருப்பம், அமைச்சரவையில் அதிரடி முடிவு. தங்கம் வாங்குவோருக்கு அதிர்ச்சி, மீண்டும் உயர்ந்தது விலை, ஒரே நாளில் இருமுறை மாற்றம். வீட்டில் செல்ல பிராணியையும் விசாரணைக்கு அழைத்து வர தயார், நாமலின் நையாண்டி பேச்சு. நாமல் புது வேட்பாளர் அல்ல, சயித் கட்சியின் விசேட அறிவிப்பு. பாடசாலைகளுக்கு ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் அவசர சந்திப்பு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு 49 கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு. கற்பித்தல் அனுபவம் கொண்ட பட்டதாரி நிபுணர்களை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ள அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பின் கீழ் இதற்காக நடத்தப்படும் பரீட்சைக்கு தோற்றுமாறு அவர்களுக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுவித்துள்ளார். பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் பிரதிநிதிக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. இதன்போது ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த பிரச்சினை தற்போதைய அரசாங்கத்திலோ அல்லது தங்களிலோ இல்லை என்றும், ஆனால் அவர்கள் பல தொழில்முறை மற்றும் சமூக சவால்களை எதிர்கொள்வதாகவும் பிரதிநிதிகள் தெரிவித்தார்கள். இந்த விவகாரம் குறித்து விரிவாக விவாதித்த ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட அனைவரின் தொழில்முறை பெருமை மற்றும் கண்ணியத்தை பாதுகாக்க அரசாங்கம் விரும்புகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு தேவையான 92 ரக பெட்ரோலை கொள்வனவு செய்வதற்காக நீண்டகால ஒப்பந்தத்தை சிங்கப்பூரைச் சேர்ந்த எப்டிசா பிவிடி லிமிடெட் நிறுவனத்துக்கு வழங்க அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. போட்டித்தன்மை வாய்ந்த எலக்ட்ரானிக் செயல்முறையை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் 2026 மார்ச் மாதம் 15ஆம் தேதி தொடக்கம் செப்டம்பர் 14ஆம் தேதி வரையான காலப்பகுதியை உள்ளடக்கியது. 5 கப்பல்கள் மூலம் மொத்தம் சுமார் 3 லட்சம் பீப்பாய் பெட்ரோல் இதன்போது விநியோகிக்கப்பட உள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தன்னிடம் பதிவு செய்துள்ள விநியோகத்திடமிருந்து ஏலங்களை கோரியிருந்தது. இதற்கு 6 நிறுவனங்கள் விண்ணப்பித்திருந்தன. உயர்மட்ட நிலையான கொள்முதல் குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் ஆக குறைந்த மற்றும் ஆக்கப்பூர்வமான ஏலத்தை முன்வைத்து சிங்கப்பூரின் எப்பிடியா பிவிசி லிமிடெட் நிறுவனம் இதற்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளது. சப்ரகும மாகாணத்திலும் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளிலும் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அந்த வகையில் சப்ரகும மாகாணம் மற்றும் களத்துறை, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளது என்றும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் திணைக்களம் எச்சரிக்கை விடுவித்துள்ளது. இதனால் பொதுச்சத்துகளுக்கும் மரங்களுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாகவும் கருதப்படுகிறது. மின்னத்தாக்கங்களால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் மற்றும் சேதங்களை குறைப்பதற்கு பொதுமக்கள் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக திறந்த வழிகளில் இருப்பதை தவிர்க்குமாறும் மின்சார பயன்பாட்டில் அவதானமாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மாற்றங்கள் காரணமாக இலங்கையில் நேற்று தங்கத்தின் விலை 2 தடவைகள் அதிரடி மாற்றங்களை பதிவாகியுள்ளதாக அகில இலங்கை நகைக்கடை வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. நேற்று பிற்பகல் நிலவரப்படி 24 கேரட் தங்கத்தின் விலை 1 பவுனுக்கு 5000 ரூபாயால் மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தற்போதைய நிலவரப்படி 1 பவுன் 24 கேரட் தங்கம் 3,85,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்க பவுன் ஒன்று 3,54,200 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 48,125 ரூபாயாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 44,275 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச சந்தையில் 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4,737 அமெரிக்க டாலர்களை கடந்து உச்சத்தை தொற்றுள்ளமையே உள்ளூர் சந்தையின் இந்த விலை உயர்வுக்கு பிரதான காரணமாகவும் கூறப்படுகிறது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை தொடர்ந்தும் ஏறுமுகமாக இருப்பதால் வரும் நாட்களிலும் விலையில் மாற்றங்கள் ஏற்படலாம் என்று நகைக்கடை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படாததன் மூலம் இடம்பெற்ற குற்றவியல் ரீதியான கொலை தொடர்பான தாக்குதல் செய்யப்பட்ட தனிப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கொழும்பு கோட்டை நீதிமன்றம் பிறப்பித்த அழைப்பாணையை செல்லுபடி அற்றதாக்கி மேல்முறையீட்டு நீதிமன்றம் நெற்கட்டளை பிறப்பித்துள்ளது.
முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தாக்கல் செய்ய ரெட் மனு மீதான தீர்ப்பை வழங்கிய 5 பேர் கொண்ட மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களாயும் இந்த உத்தரவை அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் புதிய சாட்சியங்கள் ஏதேனும் முன்வைக்கப்படும் பட்சத்தில் கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள குறித்த வழக்கு நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வதற்கு இந்த தீர்ப்பு தடையாக அமையாது என்று நீதியரசர்களாயம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்களால் முன்வைக்கப்பட்டு வரும் சாகும் வரையிலான உணவு தவிர்ப்பு போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியுடன் நேற்று நடத்தப்பட்ட சுமூகமான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்த போராட்டம் கைவிடப்பட்டுள்ளதாக இலங்கை பாடசாலைகள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. சுமார் 8 நாட்களாக தொடர்ந்து இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர நோக்கில் ஜனாதிபதிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்குவதற்காக நடத்தப்படும் போட்டி பரீட்சைக்கு தோற்றுவதற்கு அவர்கள் இலக்கு தெரிவித்துள்ளார்கள். பரீட்சையின் பின்னர் அடுத்த 6 மாத காலப்பகுதிக்குள் தகுதியுள்ள அனைவரையும் ஆசிரியர் சேவைக்குள் உள்வாங்குவதாக ஜனாதிபதி இதன்போது உறுதியளித்துள்ளார். தங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த உறுதிமொழியை அடுத்து உணவு தவிர்ப்பு போராட்டம் உடனடியாக கைவிடுவதாக அகில இலங்கை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. கடந்த 7 நாட்களாக பாடசாலைகளில் பணியாற்றி வரும் தங்களை எவ்வித நிபந்தனையின்றி ஆசிரியர்கள் சேவையில் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிராந்தி ராஜபக்ச 4 மணி நேரம் வாக்குமூலம் அளித்த பின்னர் நிதி மோசடி விசாரணை பிரிவிலிருந்து வெளியேறியுள்ளார். சிறிலிய சவிய வேலை திட்டம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக நிதி மோசடி விசாரணை பிரிவில் இன்று முன்னிலையாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலைகளுக்கு ஆசிரியர்களுக்காக நியமிக்கப்பட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கும் இடையில் நேற்று கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. தங்களுக்கு ஆசிரியர் நியமனங்களை வழங்குமாறு கோரி ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக 9 நாட்களாக தொடர்ந்து உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் 7 பேர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்நிலையில் ஜனாதிபதியுடன் நேற்று கலந்துரையாடலில் ஏற்பாடு செய்யப்பட்டது. குறித்த கலந்துரையாடலினூடாக தமக்கு நியாயமான தீர்வை ஜனாதிபதி வழங்குவார் என்ற நம்பிக்கை உள்ளதென அகில இலங்கை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் செயலாளர் விஜாத் மரண்ரங்கு தெரிவித்துள்ளார். நாட்டில் 78வது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறைச்சாலைகளில் தண்டனை அனுபவித்து வரும் 49 கைதிகளுக்கு ஜனாதிபதியின் விசேட பொது மன்னிப்பு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசியலமைப்பின் 34வது சரத்தின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள விசேட அதிகாரங்களுக்காக இந்த பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகளில் திணைக்களம் வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த பொது மன்னிப்பு பின்வரும் அடிப்படையில் அமையுள்ளது. சிறு குற்றங்களுக்கு சிறையில் தண்டனை அனுபவித்து வரும் கைதிகள் பூர்த்தி செய்த ஒவ்வொரு வருடத்துக்கும் 1 வாரம் என்ற அடிப்படையில் அவர்களது தண்டனை காலம் குறைக்கப்படும். அத்துடன் 75,000 ரூபாய்க்கும் குறைந்த அபராத தொகையை செலுத்த முடியாமல் சிறை தண்டனை அனுபவித்து வரும் கைதிகளில் எஞ்சிய தண்டனை காலம் முழுமையாக ரத்து செய்யப்பட உள்ளது. இதற்குமே இந்த விசேட பொது மன்னிப்பின் கீழ் தகுதியுள்ள கைதிகள் சுதந்திர தினமான இன்றைய தினம் விடுவிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. 2029 ஜனாதிபதி தேர்தலுக்கான பொது வேட்பாளராக இலங்கை பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவை நிறுத்த எவ்வித திட்டமும் இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராயக்கரண தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் உரையாற்றும் போது கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், நமது கட்சியில் இளைய உறுப்பினர்கள் ஒன்றும் நாமலின் அழைப்பில் செல்லவில்லை, அவர்கள் செலவும் செய்யவில்லை. எதிர்க்கட்சிகளுக்கு விடுவிக்கப்பட்ட அழைப்பின் பேரில் அவர்கள் சென்றார்கள். இந்நிகழ்வுக்கு நாமல் ராஜபக்ச ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைக்கவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராஜபக்சவுடன் சேர மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் விசாரணை கலைக்கும் இந்த நேரமும் நான் உட்பட அம்மா அப்பா தம்பி வருவதற்கு தயாராகவே இருக்கின்றோம். அத்தோடு வீட்டில் தங்கலி போடப்பட்டிருக்கும் சில பிராணிகளையும் அழைத்து வரவும் தயாராக இருக்கோம் என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றப்புலனாய்வுத்துறை திணைக்களத்தில் முன்னிலையான நிலையில் 4 மணி நேர வாக்குமூலம் அளித்த பின்னர் அங்கிருந்து வெளியேறிய சந்தர்ப்பத்தில் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்துள்ள அவர், கடந்த காலங்களில் என்னால் அச்சடிக்கப்பட்ட படங்கள் மற்றும் கல்வி கருத்தரங்குகள் தொடர்பில் விசாரித்தார்கள். கட்சி கூட்டங்களில் எடுத்துக்கொண்ட படங்களில் உள்ளவர்கள் தொடர்பில் கேட்டார்கள். அதற்கான அனைத்து விவரங்களையும் தெரிவித்தேன். திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த வேண்டும், ஆனால் அரசாங்கத்துக்கு சார்பானவர்களை பாதுகாப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மொழிபுயல் மோசடி மற்றும் நிலக்கரி மோசடிகளை மறைப்பதற்கு எங்களை கொண்டு வந்து ஒரு நாடகம் போவிடுவதில்லை. அதற்கு பயந்து நாங்கள் வாய் மூடி இருக்கப் போவதில்லை. நாங்கள் தொடர்ந்து மக்களுக்காக குரல் எழுப்புவோம். கொள்கலன் விடுவிப்பு நுவரேலியாவில் ஐஸ் தொழிற்சாலை தொடர்பில் நான் கேட்ட கேள்விக்கு எவ்வித பதிலும் இல்லை. நான் இன்றும் சொல்கிறேன், எங்கள் கைகளில் இரத்தக்கரை இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார்.
வெளிநாட்டு பிரஜைகள் வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் மற்றும் இரட்டை குடியுரிமை கொண்ட இலங்கையர்களுக்கு தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்கும் சேவை மேலும் 5 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் நேற்று அறிவித்துள்ளது. மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகன் கமல் அமர்சிங்கி இது தொடர்பாக எழுதிய விவரங்களை வெளியிட்டுள்ளார். இதுவரை வெரஹேர அலுவலகம் மற்றும் கட்டநாயக்க சர்வதேச விமான நிலைய அலுவலகம் ஆகியவற்றில் மட்டுமே வழங்கப்பட்டு வந்த இந்த சேவை இனிவரும் காலங்களில் யாழ்ப்பாணம், குருநாகல், ஹம்பாந்தோட்டை, ஹம்பகா மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்ட அலுவலகங்களிலும் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செல்லுபடியாகும் வெளிநாட்டு சாரதி அனுமதி பத்திரங்களை கொண்டுள்ள நபர்கள் இலங்கையில் தற்காலிகமாக வாகனங்களை செலுத்துவதற்காக இந்த உரிமத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வெளிநாட்டு சாரதி அனுமதி பத்திரத்தை அடிப்படையாக கொண்டு இலங்கையில் நிரந்தர சாரதி அனுமதி பத்திரத்தை பெற விரும்புவோர் தொடர்ந்தும் விரகலியில் உள்ள பிரதான சாரதி அனுமதி பத்திர அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும் எனவும் ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வசதி கருதியும் இந்த சேவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.